என் பொண்ணு கூட உட்காந்து பேசி இப்படி எத்தனை நாள் ஆகுதுல்ல? ஆமாப்பா, நான் இருந்தால் நீங்கள் இருக்க மாட்டீங்க, நீ இருந்தால் நான் இருக்க மாட்டேன்றேன். நம்ம இப்படியே இருந்துட்டோம்ல. எனக்கே எங்கள் அப்பா கூட இருந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி தான்ப்பா இருக்குது. ஆனாலும் ஒன்று சொல்கிற, நீ ஃபாரின்லேருந்து வந்து இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தெளிவாக இருக்க. என்ன என்ன நடந்துச்சாங்க? அப்படிலாம் இல்லைப்பா, அண்ணா அத்தான் 2 பேருமே நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், நான் அவங்க கூடவே தெரிஞ்சிட்டு இருந்தேன் 8 வருஷம் அவங்க இல்லாமல். ஆனால் அதே மாதிரி இப்போ போயிட்டு ஜாலியாக சின்ன வயசில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி விளையாடி அதே மாதிரி சேட்டை பண்ணி அப்படியே இருந்ததுனால எனக்கு அது இப்போது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அவனுங்க தான் வேணும்னு சொல்லியிருந்தா நான் அவங்களை இங்கே வர வச்சிருப்பேன்ல. அப்படி என் பொண்ணு கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லையே, அப்படி அவங்க அங்கே சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லையே. இன்னும் 3 மாதத்துக்குள்ளே அவங்களே வந்துடுவாங்கப்பா, அவங்க அப்படி தான் சொன்னாங்க. அதனால் எனக்கும் எந்த கவலையும் இல்லை, நான் ஜாலியாக தான் இருக்கேன். சரி, அப்போது உன் கூட இருந்த அந்த உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் உன் அண்ணின்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? அப்பா, என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. நான் தான் நீயும் உங்கள் அம்மாவும் பேசுனதை கவனிச்சேனே. இங்கே உனக்கு என்னென்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு எப்படி புரியுமோ அது நீயா சொல்லணும்னு காத்துன்னு இருக்க. அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் பேசுனதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வருமா? 100% சரிப்பட்டு வருவாங்கப்பா. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட அப்படி பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரியாது. உண்மையிலேயே எங்கள் 2 பேர் உறவையும் இந்த ஜென்மத்தில் இல்லாமல் எந்த ஜென்மத்துலேயும் அவங்க பிரிக்க மாட்டாங்கப்பா. நான் அவர் கூட அவங்கள விட க்ளோஸாக இருந்தால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா. இப்போ சொல்லுங்கள். என்னடா சொல்கிற, நிஜமாவா? அப்பா, நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போவும் நான் அண்ணன் மடியில் உட்காந்து நான் பேசிட்டு வந்திருக்கேன்னா அப்போ புரிஞ்சுக்கோங்கப்பா. யார் முன்னாடியும் நான் அண்ணன் மடியில் உட்காந்தா அவங்கக்கிட்ட யார் என்ன சொன்னாலும் என்னை விட்டு கொடுக்காமல் இருப்பாங்கப்பா. நானே அண்ணனும் கடைசி வரைக்கும் நாங்களாகவே வாழ முடியும்ப்பா. இப்போ சொல்லுங்கப்பா. அவங்களே வந்தாலும் எப்பவும் போல் இந்த வீட்டில் நான் அந்த அப்பா முதல்ல இருப்பேன். என் முடிவு தான் இந்த வீட்டோட முடிவாக இருக்கும் எப்போவுமே. நிஜமா அந்த பொண்ணு அந்த அளவுக்கா? அந்த பொண்ணு நிஜமாக ஒன்று அந்த அளவுக்கு பார்த்துக்குதா? பாசமாக இருக்கும்ன்றியா? நீ நம்புறல்ல? நீ நம்பினா அது கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் உங்கள் அண்ணன் நம்மளை விட்டு போயிட மாட்டான்ல? அப்பா, உன் பிள்ளையே நம்மளை விட்டு போகணுன்னு நினச்சாலும் உன் மருமக விட மாட்டாங்க, போதுமா? அப்படிப்பட்டவங்கள தான் உன் பிள்ளை பிடிச்சிருக்கான், போதுமா? உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு அவன் சின்ன சின்ன விஷயம் வாங்கி தரதா இருக்கட்டும், இல்லை என்னை கூப்பிட்டு போய் விடுறது. பாதி நாள் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. இவங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து நிற்பாங்க என் காலேஜ் வாசலில், தெரிஞ்சுக்கும். எனக்கு ஏதாவது இவங்க வாங்கி தர லேட் ஆகிடுமோன்ட்டு அவங்களுக்கு முன்னாடி வாங்கிட்டு வருவாங்க. ஒரே விஷயத்தை எனக்கு 3 பேரும் தருவாங்க, யோசிச்சுப்பார். அப்போ எந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிறாங்கன்ட்டு. எனக்கு என்ன பிடிக்கும்ன்றது இவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு அவங்களுக்கும் தெரியும். அப்போ தெரிஞ்சுக்கும். இப்போ சொல்லுங்கள், உங்கள் மருமகளை நான் தப்பாக தேர்ந்தெடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் பொண்ணு தேர்ந்தெடுத்தவங்க தப்பாக இருப்பாங்களான்னு நினைக்கிறீங்களா? எப்போ என் பொண்ணு தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கப்புறமே அவள் தான் மருமகன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனாலும் எப்போவுமே இந்த வீட்டுக்கான முதலிடம் என் பொண்ணுக்கு தானே. அதில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அந்த பயம்தான் இருந்துச்சு. அப்பா, இப்போவும் சொல்கிறேன், இந்த வீடு என் பேரில் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அதில் ஒரு துளி கூட வருத்தமோ கஷ்டமோ எதுவுமே இல்லை. ஏன் அவங்க அம்மா அப்பா அவங்கள விட தங்கம்ப்பா. நான் அவங்கக்கிட்டேயும் பேசிட்டேன். அவங்களுமே அவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, அவங்களுமே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா அப்படி பேசுகிறாங்க, அப்படி பழகுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறது, அந்த அத்தை மாமாவுமே சூப்பர் தான்ப்பா, அவ்வளோதான் நான் சொல்வேன். இவங்க நம்ம அண்ணாவை நம்மக்கிட்டேருந்து பிரிக்கவும் மாட்டாங்க. என்ன சொல்கிறது, இவங்க வேறு லெவல்ப்பா, அவ்வளோதான்ப்பா. நம்ம எப்படி தேடிந்தாலும் இப்படி ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சிருப்போமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைப்பா. இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? உன் பையன் என்ன தெரியுமா சொல்லி வச்சுருக்கான், என் தங்கச்சிக்கு பிடிக்கலின்னா அத்தோடு நம்ம லவ் கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான்ப்பா. அதையும் சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்ட பொண்ணுப்பா அவங்க. இப்போ சொல்லுங்கள்,
இப்பேற்பட்ட பொண்ணு உங்களுக்கு மருமகளாக வேணுமா வேணாமா? இங்கே 2 பேர் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து உங்களை புரிஞ்சுக்கிச்சுன்னா சந்தோஷம்தான். அதே மாதிரி மாப்பிள்ளையும் எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வந்துட்டாருன்னா இன்னும் சந்தோஷம்தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பொண்ணும் என் பிள்ளையும் என்னை விட்டு எப்போவுமே போகக்கூடாது. அதுக்கேற்ற பிள்ளையும் மருமகளும் தான் வேணும்னு ஆசைப்பட்டு இப்போ மருமக அப்படி கிடச்சிருச்சு. அடுத்து மரும்பிள்ளையை தான் அப்படி தேடணும்னு நினைக்கிறேன். அப்பா சும்மா இருங்கப்பா. இப்போவே கல்யாணம்ன்ட்டு நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு எப்போ போக போகிறீங்க? அதை பற்றி பேசுங்க. இந்த கல்யாணம்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னம்மா புதுசாக இப்படியெல்லாம் வெக்கப்பட்டு பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கல்யாணத்துக்கு எப்போ போக போகிறீங்க? நான் ரிசப்ஷனுக்கு போகலான்னு இருக்கேன். எதுக்குப்பா? அந்த முன்னாள் நிலவுக்கு தான் போங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் கிளம்புங்க, ஒன்றும் பார்த்துக்கிறேன் நான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருந்துப்பேன் 2 நாள் தானே. ரிசப்ஷன் நைட்டு மறுநாள் கல்யாணம் முடிஞ்சோன்னே சாயந்தரம் வந்துட போகிறீங்க. அப்புறம் என்ன, 2 நைட்டு தானே, தாராளமாக நான் இருப்பேன்ப்பா. போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா. ஏதாவது குடிக்கிறீங்களாப்பா? வேண்டாடா தங்கம், வேண்டாம், எதுவுமே வேணாம். சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. என் பொண்ணு சமைச்சு கொடுத்து சாப்பிட்ருக்கு, அதனால் கொஞ்சம் நிறையவே சாப்பிட்டுட்டேன். அதுவே போதும். நீ போய் தூங்கு, டைம் ஆகுதுல்ல, காலையில் எழுந்து கிளம்பணும்ல, போய் தூங்கு போ. சரிப்பா, நீங்கள் பார்த்து தூங்குங்கண்ணா. பாய்ப்பா, குட் நைட், லவ் யூப்பா. குட் நைட்டா தங்கம், பார்த்து தூங்கு. லவ் யூடா தங்கம், போ பார்த்து தூங்கு போடு. ஏ பாய், என்ன 1 வீக்காக ப்ளூடூத்தே இல்லாமல் இருக்க? ஏதாவது சண்டையா என்ன? 10 நாள் கொஞ்சம் கொலவிட்டு இருந்தீங்க பாய், இப்போ என்னாச்சு இந்த 1 வீக்? ஏண்டா நாங்கள் ஏன் சண்டை போட போகிறோம்? அவர் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கார், அதனால தான் பேசல. அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் 1 வீக் ஒர்க்கு அதிகமாக இருக்குடி பொண்டாட்டி, மெசேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அதனால தான் ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுறேன். அதனால் ப்ளூடூத் காதில் இல்லை, அவ்வளோதான். புரியுதா? அதுக்குன்னு இப்படி ஓட்டுறியடி. எனக்கு என்னவோ அவர் இங்கே வர்றதுக்காக அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுறாரோ டே அண்ட் நைட் அப்படின்னு தோணுது. அதனால தான் அவர் இப்படி இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க 3 பேருமே பிஸியாக இருக்காங்க. எனக்கு அதுதான் புரியல. இத்தனை வருஷத்தில் எங்கள் அண்ணன் இவ்வளோ பிஸியாக இருந்து நான் பார்த்ததில்ல. அதனால் எனக்கு டவுட்டாக இருக்குது. என்ன பண்ணி வைக்கிறதுங்களுக்கு இருக்குங்க, ஒன்றும் புரிய மாட்டுது. 3த்தையும் கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்லுதுங்க. என்னத்தை பண்ணுறது? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆமாம் கலி, கல்யாணத்துக்கு போனவங்களாம் எப்போ வராங்க? நாளைக்கு தாண்டி ரிசப்ஷன், நாளன்னைக்கு கல்யாணம், நாளன்னைக்கு சாயந்தரம். இல்லைன்னா அதுக்கு மறுநாள் வந்துடுவாங்கடி. அப்பா கூட கிளம்ப சொல்லிட்டேன் காலையிலே. பாவம், அவர் எனக்காக இங்கே இருக்கார். அதனால் அவர் கிளம்பிட்டார். ஆனால் அந்த குடும்பம் இன்னும் கிளம்பல தங்கும். அதான் பயமாக இருக்குது. என்னன்னே புரியல டார்லிங், அவங்க கிளம்பவே இல்லை. கலி, அப்போ நீ எங்கள் வீட்டுக்கு வந்துரு கலி, நீ அங்கே தனியாக இருக்கணும். எப்படியும் அவங்களும் இன்னைக்கு கிளம்பிடுவாங்க, அதனால் அவங்க போயிடுவாங்க. அதனால் படப்படன்னு இருக்குதான். இருந்தாலும் பரவாயில்ல, வீட்லேயே இருக்க. ஏ பாய், நான் டெக்ஸ்ட் பண்ண புக்கு எடுத்துகிட்டு வந்தியா? வீடு பார்த்துக்கலாம், என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்க. இல்லடி, எனக்கு நிஜமாகவே கொஞ்சம் பயமாக இருக்குது. அன்றைக்கி நான் வந்தேன்ல, அன்றைக்கி நான் அங்கேருந்து கிளம்பும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் தான் உனக்கு சொல்லி புரிய வச்சேன்ல, நமக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைமில் நம்ம பார்த்துக்கலாம், நான் தான் உனக்கு புரிய வச்சேன்ல அப்படின்னு அவங்க சிவா கிட்டே சொன்னாங்க. அதனால் அவங்க ஏதோ ஒரு பிளானில் தான் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அது என்ன ஏதுன்னு புரியல. அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ தான் அவங்க ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அவள் எவ்வளோ வத்தி வச்சிருக்கான்றது புரிஞ்சிடுச்சு. ஸோ எனக்கு அந்த பயம் என்ன என்னை விட்டு போகல தான். அப்புறம் கேர்லி, சாரி கேர்லி, அந்த புக்கு வந்து என் கையில் இல்லை, அந்த வீட்டில் தான் இருக்குது. வேறு யார்கிட்டையும் கிடைக்கலையா? வேறு யார்கிட்ட கேட்டு பார்த்தியா? ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அவனுக்கு அந்த புக்கு. ஆமாம் பாய், செமினாருக்கு அதுதான் தேவைப்படுது, அதனால தான். சரிடா, கவலைப்படாத. நான் இன்றைக்கி போய் எடுத்துகிட்டு வரேன், நாளைக்கு தந்துடுறேன், ஓகேவா? ஏய், அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பாய், பரவாயில்ல, வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம், வேறு எதாவது பண்ணிக்கலாம், விடு, வேண்டாம். இல்லை பாய், எப்படி இருந்தாலும் அவங்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி போய் எடுத்துகிட்டு வரேன், நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன், அவ்வளோதான், ஓகேவா? எங்கள் வீட்டுக்கு வா கேர்லி. ஒன்றும் இல்லைடா, நான் பார்த்துக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், பாய். நான் எடுத்து வைக்கிறேன், நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன், ஓகேவா? டேக் கேர், டாட்டா. சரி பாய், டேக் கேர். எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு என்ன? சரிடா, பை 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 பை. இன்னும் ஏன்டா இப்படி டே நைட் அழைச்சிட்டு இருக்க? ப்ராஜெக்ட் முடிய போதில்ல, அப்புறம் என்ன? ஏய், நான் ஒன்றும் அவனை மாதிரி டே நைட் முடிச்சிட்டு இல்லை. சத்தியமாக என்னால் அப்படி முடியாது.
ஏதோ நான் ஒரு நாள் முடிக்கிறேன், ஒரு நாள் தூங்குறேன், அந்த மாதிரி ஏதோ டேலி பண்ணிட்டு இருக்கதோ அந்த பைத்தியக்கார மாதிரி. எப்பா என்னால் முடியாதுப்பா, நிஜமாக அது ரொம்ப கஷ்டம். எப்படி தான் அவன் தூங்காமல் இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு வர கோவத்துக்கு அவனுக்கு பேசாம பாலில் தூக்க மாத்திரை போட்டு கொடுத்துடலாமான்னு தோணுது. சொல் பிச்சை கேட்க மாட்டேறான்டா, அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த 5 நாளுக்கு மேலே ஆக போகுதுடா, அப்படியே தூங்காமல் இருக்கான். எனக்கு இரிட்டேட் ஆகுதுடா. ஏய் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாது, அதுக்கப்புறம் அவன் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான், தெரிஞ்சுக்கோ. இது மாதிரி பண்ணோம் தெரிஞ்சதோ அவ்வளோதான். அவன் எப்போவுமே ஸ்ட்ரெஸ் ஆகி கோவப்பட்டு தூங்காமல் அப்படியெல்லாம் கத்தி பார்த்துருக்கோம். இது பாசிட்டிவாக ஒர்க் பண்ணுறான் தானே வீடு. அவன் அங்கே போயிட்டு நிறைய ரெஸ்ட் எடுத்துப்பான். அவளை பார்க்குற வரைக்கும் அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான். அதனால் ஏதோ ஒர்க் தானே பண்ணுறான், பண்ணட்டும், அங்கே அவள் பார்த்துப்பான் அவனை. அதனால் நம்ம ஏன் கவலைப்படணும்? கவலைப்படாத, ஓகேவா? ஏய் நானே முன்னால் முடிக்க போகிறான், அவன் இன்னமும் முடிக்காமல் இருக்கா, எனக்கு புரியல. அவன் எல்லாரும் முடிச்சிருக்கணுமேடி. எங்கே அவன்கிட்ட சரியாக பேசக்கூட முடியல, பேசவே டைம் இல்லை. அவன் வேலை எப்படியோ முடிச்சிட்டான்டா. இது அவங்க கீழே இருக்க பசங்க வேலை. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாமல், அவங்கள கெஞ்சாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ ஒருத்த வேலையாக இவனே முடிச்சுட்டு வந்துட்டான்டா. அதனால தான் இன்னும் ஒரு பையன் தான் பாக்கியாக இருந்தான். மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். அவன் முடிச்சுட்டா அவன் மொத்தமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் என்னோடது முடிச்சதெல்லாம் அவன்கிட்ட அப்படியே அமுச்சு வச்சுட்டே இருந்தேன். ஏன்னா அவன் தான் கேட்டான், அப்போ தான் அதை ஜாயின் பண்ணிகிட்டே வந்துட்டா ஈஸியாக இருக்கும், இல்லை கடைசியில் மொத்தமாக ஜாயின் பண்ணால் கடுப்பாக இருக்கும், அது பெரிய ப்ராசஸ் ஆகும், லேட் ஆகும்னு சொன்னதுனால. அதே மாதிரி நான் ஒன்றுமே அவன்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டேன். அதனால் இப்போ நீ லாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கல, அதை தவிர மீது எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவன் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டான். எனக்கு இன்னும் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் பெண்டிங்கில் இருக்குது. அதை நான் நாளைக்குள்ளே முடிச்சிடுவேன். அது முடிச்சுட்டு அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டடு. இந்த 3 நாள் ஆகணும்ல, அதை முடிச்சதுக்கப்புறம் அதை சென்ட் பண்ணணும். அவன் அதை ஜாயின் பண்ணிவிடுவான் அவனோட சேர்த்து. அந்த பசங்கள் தான் அவன் ஜாயின் பண்ணிகிட்டே வரதுக்கப்புறம் அவன் ஜாயின் பண்ணுறது மட்டும் தான் பெருசாக வேலையாக இருக்கும், வேறு எதுவும் வேலையாக இருக்காது. 3 டேஸ்க்குள்ளே மொத்தமாக முடிஞ்சிடடா, கவலைப்படாது. அவ்வளோதான், ப்ராஜெக்ட் ஓவர் ஆகிடும். ஏய் ஒரு 1 வீக்காக அவகிட்ட குட் மார்னிங் குட் நைட் எந்த மெசேஜுமே வரல. அதுக்கு முன்னாடி இருக்கும் சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஏதாவது கேட்டுட்ருப்பா. எனக்கு தான் அவகிட்ட பேச தயக்கமாக இருந்ததுனால நான் ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ண, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டேன். அவளுமே அதை பற்றி கேட்கல. ஆனால் மெசேஜாக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மெசேஜ் அனுப்பல, தெரியுது அவனுக்கு, எனக்கு புரியலையே அனுப்பல. அவள் உங்களுக்கு மட்டும் இல்லை, அவள் எனக்குமே அனுப்பலை. நான் கால் பண்ணால் அவள் நம்பர் நாட் ரீச்சபிள் வருது. ரொம்ப நாளாகவே அவள், ஒரு 4-5 நாளாகவே அவள் ஃபோனை எடுக்கலை தெரியுமா. லாவண்யா பிரகதி கிட்ட கேட்டால் கூட ஒர்க் பண்ணுறா, அவள் வேறு வார்டில் இருக்கா, அந்த வார்டில் இருக்கா, எமர்ஜென்சி வார்டு, ஃபோன் எடுக்கிற ஏதாவது ஒரு சாக்கு சொல்கிறாங்களே தவிர ஆனால் யாருமே ப்ராப்பராக சொல்ல மாட்டுறாங்க. எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன், அவங்க என்ன உண்மைன்னு சொல்ல மாட்டுறாங்க. ஆனால் எனக்கு அவள் பக்கத்தில் தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் ஏன் பேச மாட்டேறா, ஏன் கொடுக்க மாட்டுறாங்கன்னு தெரியல. இதை சொன்னால் அவன் டென்ஷன் ஆகிடுவான்ட்டு நான் அவன்கிட்ட சொல்லலை. அவன் என்னை கேட்பான், அவன் எனக்கு பண்ணல உங்களுக்கு பண்ணலான்ட்டு. நான் பண்ணேன், பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைனா அவன் அதே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவான்ற பயத்தில் அவன்கிட்ட மறைச்சிட்டேன். ஏய் என்னடி சொல்கிற? ஆமாண்டா, எல்லாம் அந்த கல்யாணத்துக்கு போனாங்கல்ல, அப்பா மட்டும் அவளுக்கு தனியாக விட்டுட்டா தான் சொன்னான். அவளுமே ரிசப்ஷன் காலையில் அனுப்பிட போகிறேன் அப்படி சொன்னான். அது கூட அவள் படப்படன்னு வருதுன்னு மெசேஜ் பண்ணான். ஏன் இப்படி சொல்கிறாள் தான் கால் போட்டேன். அப்போ தான் சொன்னான், என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு அப்படி சொன்னான். சரி லாவண்யா வீட்டுக்கு போடினா, இல்லை அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன், அங்கே போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டா. சரி அதே தெருவோட பிரியான ஒரு ஃப்ரெண்டு இருக்கு, ஆல்ரெடி அவள் வீட்டுக்கு போனால் அங்கே போகக்கூடாது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னான். சரிடி வேறு ஏதாவது பண்ணு, வீட்டில் இருக்காது அப்படி சொன்னேன். இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னான். ஆனால் அதுதான் அவள் என்கிட்ட கடைசியாக பேசினது. அதுக்கப்புறத்துலேருந்து அவள் பேசவே இல்லை, அவர்கிட்ட மெசேஜும் வரல. அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. அவன்கிட்ட சொன்னால் அவன் என்ன ஆவானோ எனக்கு தெரியல. அதனால் அவனை சமாளிச்சிட்டேன். ஆனால் எனக்கு பயமாக தாண்டா இருக்குது. நான் ரொம்ப கேட்டேன்றதுக்காக வேணா அவள் குரலை வேணால் கேட்க வைக்க முடியும், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாலுங்க. எனக்கு ஏன் இவ்வளோ பயம்னா, உங்ககிட்ட பேசினா பரவாயில்ல, அவன் என்கிட்டயே மறைக்கிறா, என்கிட்டயே பேசாமல் இருக்கால, எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. அவளுங்க பேச வச்சாலுங்க, அதாவது ஒரு பேஷண்ட்கிட்ட பேசும்போது கேட்க வச்சாலுங்க. ஆனால் என்ன தெரியுமா, அவள் பக்கத்தில் பேசின மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலே அவள் பேஷண்ட்கிட்ட தான் பேசுகிறாள். ஆனால் அது அவன் பக்கத்தில் நடந்த மாதிரி அவள் கேட்க வைக்கணும், அவள் நான் நம்பணுன்றதுக்காக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவள் தள்ளியோ அவள் பேசும்போது சுச்சுவேஷன்லேயோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அவன் நல்லா இருக்குன்றது தெரியட்டும் அப்படின்னு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவன் நல்லா இல்லைடா, அது மட்டும் எனக்கு தெரியுது. சரிடா, ஒர்க் தான் 3 டேஸில் முடிஞ்சிடும்ல, அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு போயிடுவோம்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். அவன் தெரிஞ்சா என்ன ஆவான்? அவனுக்கு தெரியாது, தயவுசெய்து தெரிய வச்சிடாத. இதை அப்படியே விட்டு நம்ம பார்த்துக்கலாம். அவன் இந்த 3 நாள்
அமைதியாக வேலையில் இருக்கட்டும், அவன் தாங்க மாட்டான், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். சரி, டிக்கெட் எப்போ போட போகிறீங்க? இல்லடி, அதை அவன்கிட்ட பேசவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை. கேட்கணும், பேசணும். சரி, நீ இந்தியாவுக்கு வருவதானே? இந்தியாவுக்கு வந்து என் கூட தானே வருவேன்? இல்லைடா, எனக்கு அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நாங்கள் போகிறேன், நீ ப்ளீஸ் புரிஞ்சுக்கடா. ஏய், அவளே அப்படி இருக்கா, நீ வரமாட்டேன்னு எனக்கு புரியல. என்னை தப்பாக நினைக்காத. அவங்க இங்கேருந்து போனாங்க, இந்தியாவில் போய் செட்டில் ஆனாங்க. ஆனால் நான் பெருசாக போய் அவங்க கூட தங்கலை. நான் போவேன், 2 நாள் இருப்பேன். உடனே நீ மிஸ் பண்ணுறேன்னு ஃபோன் பண்ணுவேன், நான் வந்துடுவேன். என்னடா அதை விட என்னை எப்படா இந்தியா காமிச்சிங்க? ப்ளீஸ்டா, எனக்கும் எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கும்ல. நான் போய் இருக்கேன், பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா அப்படியே இருங்க. நான் 1 மாதம் இருந்துட்டு வரேன். ஏன்னா நமக்கு தான் கிட்டத்தட்ட 2 மாதம் லீவ் இருக்குல்ல. ஒரு வேளை பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சால் உடனே ஃபோன் பண்ணுங்க, அடுத்த நிமிஷம் நான் இங்கே வந்துடுறேன்டா, ப்ளீஸ்டா. சரி, பரவாயில்ல, நீ உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கணும்ல, இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது பிரச்சனை ஃபோன் பண்ணுறா, பண்ண உடனே வந்துடுடி. அதெல்லாம் வந்துடுவேன்டா. ஆமாம், முன்னாடி இந்த ரீமாவும் சென்னை ப்ராஜெக்ட் வர எனக்கு புரியல. அதான் அங்கே இருக்கிறவங்கள பார்த்துக்குறோம், இங்கே எதுவும் வேண்டாம்னு சொன்னோம்ல, அப்புறம் எப்படி வரா? எனக்கு தெரியலடா, எனக்கு அது வேற இன்னும் தலைவலியாக இருக்குது. ஏற்கனவே இங்கே அதுங்க 2 ஒன்றா கூடி இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்ததுக்கப்புறம் ரீமாவும் அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே என்ன பிரச்சனை வருமோ எனக்கு புரியலடி. எனக்கு அது பயமாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வா, அவனை பார்த்து எல்லா கதையும் பேசிடுவோம். முன்னாக்கு அப்புறம் இப்போ கிளம்புறது என்னென்ன பேசிடுவோம், வா. சரிடா, தயவுசெய்து அவன்கிட்ட எதையும் உளறிடாத, புரியுதா? ரீமா விஷயத்தையும் உளராத, அவன் தாங்கிக்க மாட்டான், அதுக்கப்புறம் இன்னும் கோவப்படுவான். அதே மாதிரி அவள் விஷயத்தையும் உளராத, அவள் தான் சொல்லிட்டேன். இல்லடி, நான் சொல்ல மாட்டேன், வா போலாம். என்னடா, ஒர்க்லாம் முடிஞ்சுதா? ரொம்ப பிஸியாக இருக்க, எங்கள் கூட பேச மாட்டியேடா? ஆமாம் கையில், அவங்ககிட்ட பேசுகிறாளா? 1 வீக்காக அவகிட்ட இருந்து எனக்கு மெசேஜே வரல. அதுக்கு முன்னாடி அவகிட்ட இருந்து சாப்பிட்டேன், கிளம்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பா, கேள்வியா. அதே மாதிரி ஒர்க் ரொம்ப பண்ணாதீங்க, நிறைய வாய்ஸ் நோட் அனுப்புவா, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, என்னென்னவோ அனுப்பிட்டு இருந்தா. ஆனால் இப்போ எதுவுமே அனுப்புறது இல்லையேங்க. நான் தான் சொன்னேன் நீ ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு, அதனால் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அனுப்பலடா, வேறு ஒன்றும் இல்லை, புரியுதா? நான் தான் அவ கூட பேசிகிட்டு இருக்கேன், அப்புறம் ஏன் பயப்படுற? அவள் நல்லா தான்டா இருக்கா, கவலைப்படாத. என்னை சமாளிக்க சொல்லலையே, நிஜமாக தானே? ஏன்னா அவள் போன வாரம் அவ்வளோ பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு தான் அவள் கூட பேச டைம் இல்லை. ஆனால் அவள் மெசேஜ் பண்ணிட்டு இருந்ததுனால அவள் தைரியமாக இருக்கான்னு நினச்சேன். ஆனால் எந்த ரிசப்ஷனுக்காக அவள் பயந்தாலும் அன்னிலேருந்து அவகிட்ட இருந்து மெசேஜ் வரல. தயவு செஞ்சு மாறிக்காத கையல், சொல்லிட்டு கையல், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு பயமாக இருக்கு கையல். டேய் பயப்படாதடா, நிஜமாக தான்டா, நான் தான் அவ கூட பேசணும்னு சொல்கிறேன்ல. வேணா அவளை பேச சொல்லவா? மேடம் டபுள் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா நீ தான் சென்னை போனதுக்கப்புறம் அவளை வேலை செய்ய விட மாட்டியே, லீவ் தேவைன்றதுனால மேடம் லீவ் சேர்க்குறாங்க, டபுள் ஷிஃப்ட் செஞ்சு. போதுமா? வேணா சொல்லு, அவளை ஃபோன் பண்ண சொல்கிற, எப்படி வசதி? நிச்சயமாக ஒர்க் பண்ணுறான்னு எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால தான் அவள் பேசலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை, நிஜமாக பிரச்சனை இல்லை கையல், சொல்லு கையல். என்ன பேச சொல்லவா? இல்லை வேண்டாம், நான் நம்புகிறேன். அப்புறம் கையல், நான் உன் வேலையை முடிச்சுட்டேன், உங்கள் அப்டேட்டாக பண்ணிகிட்ருக்கேன், இதோட ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடும், இன்னொரு 10 மினிட்ஸில் அது அப்டேட் முடிச்சிடும். அதுக்கப்புறம் இவங்க மட்டும் தான் பாக்கி, மீதி எல்லாம் கம்ப்ளீட்டட், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் நான், அதை எடுத்துகிட்டு நாளைக்குள்ளே முடிச்சிடுவேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிக்கெட் வந்து 4 அன்றைக்கி நைட் போட்டுவிட்டேன், உனக்கு கொச்சிக்கு போட்டுவிட்டேன், எங்களுக்கு சென்னைக்கு போட்டுவிட்டேன், ஓகேவா? நீ போய் கொஞ்சம் நேரம் உங்கள் அம்மா கூட இருந்துட்டு வா, ஏன்னா நீ அவங்க கூட இல்லவே இல்லைல்ல, அதனால் நீ போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்து, ஓகேவா? நான் போட்டு தப்பு இல்லைல்ல? ஏய், நானே அவங்க கூட தாண்டா இருக்கணும்னு நினச்சேன், தேங்க்ஸ்டா. அது எப்படிடா நீ யோசிச்ச? சரி, எப்படிடா இப்போ கிளம்புறது எனக்கு புரியல, எனக்கு ஒரே பிடிச்சிக்குது. 4 அன்றைக்கி நைட் கிளம்பணும், எனக்கு தெரிஞ்சு இவன் சொன்னதை பார்த்தா நாளைக்கு தான் ப்ராஜெக்டே முடியும், எப்படிடா? அதெல்லாம் முடிச்சிடலாம், கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சுல, உன் வேலை வந்து லக்கேஜ் பேக் பண்ணுறது தான். நம்ம ஹேண்டில் எடுத்துக்க வேண்டியது, கொரியர் பண்ண வேண்டியது 2ஆக பிரிச்சிரு. கொரியர் பண்ண வேண்டியதே உனக்கு கொச்சிக்கு பிரிக்க வேண்டியது, சென்னைக்கு பிரிக்க வேண்டியதுன்னு பிரிச்சிரு. சென்னைக்கு பிரிக்கிறத எல்லாமே அரசு வீட்டு அட்ரஸில் போட்டு, யாருமே எங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வேண்டாம், நம்ம 3 பேருமே அரசு வீட்டு அட்ரஸ்க்கு, அவ்வளோதான், ஓகேவா? இந்த மட்டும் கொச்சிக்கு பிரிக்க தனியாக போட்டு கொச்சி கொரியர் போட்டுக்கும். நாளைக்கு காலையில் கொரியர்காரங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகேவா? அவங்க வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம், அங்கே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு அஃபிஷியலாக சென்ட் ஆஃப் சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு அட்டாச்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆல்ரெடி மெயில் வந்துடுச்சு, சென்னை ப்ராஜெக்ட் நம்ம ஓகே ஆகிட்டோன்ட்டு 2 மந்த் பெய்டு லீவும் நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் மெயில் பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள், எனக்கு அமிச்சிட்டாங்க, அதே மாதிரி உங்களுக்கு அமிச்சிட்டு தான் சொன்னாங்க. ஸோ 2 மந்த் லீவும் அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அது பெய்டு லீவ் தான், அதனால் அதுவும் எந்த கவலையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் நியூ ப்ராஜெக்ட் அங்கே போய் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் நீ கொஞ்ச நாள் உங்கள் அம்மா அப்பா கூட இருந்துட்டு வா, ஓகேவா?
சென்னை இது வந்துடுச்சு. இதுவும் நான் அனுப்பிச்சு ஓரளவுக்கு அப்ரூவ் வாங்கிட்டேன். ஃபார்மாலிட்டிக்காக இவங்க சென்ட் பண்ணணும், அவ்வளோதான். அதை சென்ட் பண்ணணும். மற்றபடி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஏய் இந்த நானே நாளைக்கு முடிச்சிருப்பேனே, அப்புறம் ஏன்டா? முடிஞ்சிச்சு. ப்ராசஸிங்கில் உங்களுக்கு தாண்டா இருந்துச்சு, அதனால உங்களை முடிச்சிட்டேன், அவ்வளோதான். நீ லக்கேஜும் பேக் பண்ணணும்ல, அட்லீஸ்ட் நீ அதையாவது பண்ணலாம்ல, அதனால் நீ அதை பண்ணிடுவேன்றதுக்காக நான் அதை முடிச்சுட்டு போய் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போனேன், அவ்வளோதான். டேய் இதை நான் பண்ணுறேன்டா, அது எதுக்கு எடுக்கிற, அதெல்லாம் தேவையில்லை. டேய் நீ பண்ணினா அது நாளைக்கு வரைக்கும் போகும், அது செட் ஆகாது. நீ பண்ணிட்டு இருக்கதா பண்ணு, பாதி இருக்குல்ல அதை நீ முடிச்சிரு. அந்த நீ ஓப்பன் பண்ணாமல் இருக்குல்ல அதை நான் முடிச்சிடுறேன், அவ்வளோதான். அது முடிச்சுட்டு அதை நான் இன்றைக்கி எடுத்தேன்னா நாளைக்கு மதியத்துக்குள்ளே நான் முடிச்சிடுவேன், எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் நீ அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா, புரிஞ்சுக்கோ. சரி இப்படி பண்ணிட்டு இருக்கிறது முடிக்கும் உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டேய் அதை நான் இன்றைக்கே முடிச்சிருவேன்டா. அந்த பெரிய ப்ராஜெக்ட் முடிக்கிறதே எனக்கு 2 நாள் ஆகும், அதுதான் நான் சொன்னேன். அப்புறம் என்னடா அது பெருசாக நான் பார்த்துக்கிறேன். நீ இதை முடிச்சு நீ கையில் கூட பேக்கிங் ஹெல்ப் பண்ணு, அவ்வளோதான். அதை நான் முடிச்சு அந்த ப்ராசஸிங் நான் முடிச்சு நான் சென்ட் பண்ணிடுறேன். நாளைக்கே நான் அது மெயிலும் பண்ணிடுறேன், அவ்வளோதான். நாளைக்கே நான் முடிச்சே ஆகணும், புரியுதா? நீங்கள் நாளைக்குள்ளே பேக் பண்ணி முடிச்சே ஆகணும், புரிஞ்சுதா? அவ்வளோதான். இதான் உங்கள் வேலை, இதையா வேலை? டேய் சொன்ன மாதிரி 20 நாளுக்குள்ள முடிச்சிட்டியேடா. எப்படி பார்த்தாலும் 20 நாள் நீ போட்ட சவாலில் ஜெயிச்சிட்டியேடா. நான் 1 மாசமே கஷ்டம் நினைச்சேன், 20 நாள் எப்படிடா? வேற லெவல் தான்டா, நீ வேற லெவல் தான். ஏய் நிஜமாக இது உங்கள் ஹெல்ப் இல்லாமல் முடிஞ்சிருக்காது. ஆனாலும் அங்கே போய் ரீச் ஆகுறதுக்குள்ளே 21 நாள் 21th டே வந்துடுது இல்லை? டேய் 3 மாசம் ப்ராஜெக்ட் 1 மாசம் முடிக்கிறதே கஷ்டம். இதில் 20 நாள் முடிச்சுட்டு இதில் எக்ஸ்ட்ரா 1 நாள் 21வது நாள் ஆகுது. அது இவருக்கு கவலையா? மவனே பிச்சு ப்ளோ பிச்சு கொன்றுவேன் மவனே. இல்லை சரி 20வது நாளே இப்போ இருந்தால் நல்லா இருக்கும். 21வது நாளாக போகிறது கொஞ்சம் வருத்துது, வேற ஒன்றும் இல்லை. ஏய் நிஜமா அவளுக்கு இந்த பிரச்சனை எனக்கு உள்மனசு எதுவும் சொல்லுது, எனக்கு பயமாக இருக்கு. கையில் சொல்லு. டேய் அதான் நான் கிளம்புறேன், நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கேன்டா. அப்புறம் என்னடா ஓவரா பண்ற? அந்த தைரியத்தில் தான் நானே இருக்கேன். எனக்கு டைரக்ட் வச்சியாடா? இல்லை கையல், டேரக்ட் ஃப்ளைட் வந்து 1 வீக் கழிச்சு தான் வேக்கண்ட் இருந்துச்சு. எதுக்குன்னு சொல்லிட்டு துபாய் டு சென்னை போட்டுட்டேன். ஸோ இங்கேருந்து துபாய் போகிறோம், துபாய் வரைக்கும் நம்ம எல்லாம் ஒன்றா போவோம். துபாயிலேருந்து நாங்கள் சென்னை, நீ கொச்சி, ஓகேவா? ஓகேடா, அட்லீஸ்ட் பாதி இப்போ கூட ஒன்றா வரல, அது போதும். ஜாலி தான் இதுவும். ஓகேடா, சொல்லிட்டு ஏதாவது வேணுமா குடிக்க? எனக்கு எதுவுமே வேண்டாம் கையில், பேக்கிங் வேலையை பாரு, நான் இந்த வேலையை பார்த்து. சரிடா, இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு நானும் போயிட்டு பேக்கிங் வேலையை பார்க்குறேன்டா. சரி 2 பேரும் அந்த வேலையை பாருங்க, நான் இதை முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிடுறேன். ஓகேடா, பாய்டா. சரிடா, பார்த்து. என்ன தாண்டி உன் பிரச்சனை? எதுக்கடி என் கிட்ட மறைக்கிறேன்? கையில் மறைக்கிறான்றது எனக்கு தெளிவாக தெரியுது. உனக்கு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு தெரியுது, எவ்வளோ மனசு சொல்லுது. நீ என்கிட்ட பேசாமல் இருக்கும்போதே எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பிரச்சனை புரியலையே, ஏன்டி என்கிட்ட மறைக்கிற? ஆனால் டிக்கெட் போட்டு வந்தவங்க பார்த்துக்கிறேன். ஆனால் நீ என்கிட்ட மறைப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்கிட்ட மறைச்சல. அதுக்கு அவனை கோவத்தோட விளைவு நீ பார்த்தாடி அவனை பொண்டாட்டி பார்த்து தான் ஆகணும், புரிஞ்சுதா? நான் கிளம்பிட்டேன் பொண்டாட்டி, கிளம்பிட்டேன். உனக்கு அங்கே வந்து இருக்குது, எதையும் மறைக்கக்கூடாதுன்னு தானே சொல்லி அனுப்புனா. அப்போ என்கிட்டயே மறைச்சிருக்கல, அந்த கோவத்துக்கான விளைவை, அந்த கோவத்தை நீ பார்த்து தான் அவனை பொண்டாட்டி பார்த்தாகணும். என்ன ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தில் உன்னை மன்னிக்கிறதாவே இல்லை, நான் ஞாபகம் வச்சுக்கோ. என்கிட்ட நீ ரொம்ப விளையாடிட்ட, அவ்வளோதான் சொல்லிட்டேன். கஷ்டத்தை என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி வச்சோ, நீ சொல்லலைல்ல. என்கிட்ட பேசாமல் விட்டுட்டல. பார்த்துக்கிறேன் பொண்டாட்டி, பார்த்துக்கிறேன். அங்கே சென்னை சொன்னல, இப்போ அந்த சென்னையில் உனக்கு பாரு.